வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரசு சுவாமிகள் செய்கிற மருது வியாபாரம், அதை பற்றி தான் பேச போகிறோம். மருந்து வியாபாரம்னா இவர் கடையோ இவர் ஒரு டீலர்ஷிப்போ எடுக்கலைங்க. இவர் மருந்து வியாபாரம் பண்ணுறாரு மதுப்பிரியர்களுக்கு. இத்தனை நாள் இவர் போதையில் இருந்தார், இப்போ தெளிஞ்சிட்டார் இருக்குது. மக்கள் எல்லாத்தையுமே திருத்தோன்னு பார்க்குறாரு. பரவாயில்ல, அதுக்கு வியாபாரம் கச்சிதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி. இளவரச சாமி மாலை ஓட்டு ஒரு கோயிலுக்கோ அந்த கோயிலை பற்றியோ அதை பற்றியெல்லாம் எதுவும் பேசுகிறதில்ல. நாங்கள் மருந்து வாங்க போகிறோங்க, நாங்கள் டிஃபன் சாப்பிட்றோங்க, நாங்கள் தட்டத்தில் சாப்பிட மாட்டோங்க, இனி இலையில் சாப்பிட மாட்டோங்க. அதாவது கண்டென்ட்டுங்க. இவரோட வியாபாரம் என்னென்னா, வலைதளம் இல்லைன்னா இவருக்கு வியாபாரம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா, கணவர் எந்த இடத்துலையும் உழைக்கக்கூடாது, மனைவிக்கு பெருமனாயம் பேசுவாங்க. இதுதான் இவங்க இப்போ மருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இது எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவாக ஒரு மெடிசனை நம்ம விற்கக்கூடாது. அது விற்கிறக்க உரிமை யாருக்குன்னா அந்த கடைக்காருக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. என்ன காரணம்னா, நாளைக்கு ஏதாச்சும் கம்பெனின்னு ஆச்சுன்னா அந்த கடையில் போய் நம்ம கேட்கலாம். இவர் எப்படி போய் கேட்க முடியும்? வலைதளத்தில் உட்காந்துட்டு நாங்கள் மருந்து வியாபாரம் பண்ணுறோங்க, நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க, எல்லோரும் திருந்துங்க அப்படிங்கிறது. மது விலக்கை கொண்டு வந்துருவாராட்டுக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. நீ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மது பிரியர்கள் இவர் வீட்டுக்கு படையெடுக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் எப்படி இவங்களை அலோடு பண்ணுறாங்க, அதுதான் கேள்வி. இது நாளைக்கு ஒருத்தரோட உடம்பில் பல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அந்த டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்? இவர் என்ன டாக்டரா கேட்டால் அவர் அப்படி தான் சொல்லுவார் ஆட்டுக்குது. அப்புறம் டாக்டர் அட்ரஸ் சொல்லக்கூடாதுங்க, ஃபோன் நம்பர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. எப்படி அந்த டாக்டர் இவரை அனுமதிச்சான்னு தான் கேள்வி. நாளைக்கு எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இவரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அந்த வீடியோ தான் ஆதாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலேஜுங்கிறது என்னென்னா, வெளியுலகத்துக்கு போனால் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தான் நாலேஜ் வேணும். ஆனால் நம்ம இளவரச சுவாமிக்கு எந்த இடத்துலையும் நாலேஜ் இல்லை. நேற்று அதுலேயே அதே தெரிஞ்சு போச்சுங்க. என்னென்னா, இவர் ஒரு கூகுள் பே பண்ணாராமா 3 டைமு. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு பிளாக்னு வந்துருச்சாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் விளக்குறேன், இளவரச சுவாமிக்கும் விளக்குறேன், இளவரசனோட அறிவில்லாத சப்ஸ்கிரைபுக்கும் விளக்குறேன். பொதுவாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து 3 டைம் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு ஒரு 50,000 அனுப்புறீங்க, 10,000 அனுப்புகிறீங்க, 25,000 அனுப்புகிறீங்க, 15,000 மறுபடியும் அனுப்புகிறீங்க. உடனே பேங்க்லேருந்து கன்ஃபர்மேஷன் கால்னு ஒன்று இருக்குதுங்க. கன்ஃபர்மேஷன் கால் வருங்க. அது எதுக்காக அந்த கால்னால், நீங்கள் உங்கள் அமௌண்ட்டு நீங்கள் தான் அனுப்புகிறீங்களா இல்லை வேற ஒருத்தர் அனுப்புகிறாங்களாங்கிற இதுக்கு தான் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் கூடி நம்ம இளவரச சுவாமிக்கு தெரியலனா இவரெல்லாம் என்ன நாலேஜுன்னு எனக்கு தெரியல. பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க, நாலேஜ் ஏற்படுத்திக்கணும். உடனே கன்ஃபர்மேஷன் கால் வருங்க. அதாவது நீங்கள் உங்கள் யூபிஐ ஐடியிலேருந்து அமௌண்ட் அனுப்பிச்சிக்கிறீங்க, நீங்களா கன்ஃபர்மேஷன் இன்ட்டு 1 அமுத்தினா கன்ஃபர்மேஷன் வருங்க. 2 அமுத்தினா நீங்கள் இல்லையே எங்களுக்கு சந்தேகமாகுதுன்ட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் கால், டைரெக்டாக கம்ப்யூட்டர் கால் தான். ஆனால் நீங்கள் அதை கஷ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் பண்ணினா டெம்பரவரி பிளாக்னு ஒன்று இருக்குதுங்க, அதை பண்ணிடுவாங்க. அதில் பேங்குக்கு போகணும்னு அவசியமே கிடையாது, கஸ்டமர் கேர் போனால் மட்டும் போதுங்க. அந்த நாலேஜும் கூடி நம்ம இளவரச சுவாமிக்கு இல்லைன்னா இவரெல்லாம் வெளி உலகத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிறாரு. ஏதோ இங்கிலீஷில் பேசுங்க, இங்கிலீஷில் மெசேஜ் வந்ததுங்க, இங்கிலீஷில் பேசு அப்படிங்கிறாரு. அப்போ இவர் கஸ்டமர் கேரில் நாளைக்கு பேங்கில் எல்லாமே பேங்குக்கு ஓட மாட்டாங்க. கஸ்டமர் கேர்ஸில் பேசி கிளியர் பண்ணிடுவாங்க. பின்னாடியே நம்ம ஏடிஎம் கார்டோட பின்னாடியே நம்பர் இருக்குதுங்க, கஸ்டமர் கேர். அவங்க பேசி கிளியர் பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. 24 ஹவர்ஸில் கிளியர் பண்ணிடுவாங்க. இவங்களாம் எப்படி நாலேஜ் இருக்குன்னா, அதாவது 24 மணி நேரம் எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நாலேஜ் வராது. இதங்கூடி தெரியலனா இத்தனை நாள் இவரெல்லாம் எதுக்கு கூகுள் பே யூஸ் பண்ணுறாரு? சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆள், நார்மலாக சம்பாதிக்கிற ஆளுங்க இதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஒரு இங்கிலீஷில் பேசுங்க, கம்ப்யூட்டர் கால் வந்துச்சுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலிங்க, நான் பேங்க்குக்கு போகிறேங்கிறாரு. நேற்று 4th சாட்டர்டே பேங்க் லீவுன்னு தெரியாத இவருக்கு. மொத்தத்தில் இவர் பேருக்கு மட்டும்தான் மாலை போட்டுக்கிறாட்டுக்குது. அந்த கோயில் பற்றியோ அந்த பூஜை பற்றியோ எந்த ஒரு கோயில் பற்றியோ எந்த ஒரு கோயில் போனதோ இவர் இது வரைக்கும் போடல. இதுலேருந்து என்ன தெரியுது? பேருக்கு நாமளும் ஏதோ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது மாலை போட்டுக்கிறாட்டுக்குது. அதுதான் உண்மை. அப்புறம் இவங்க மனைவி காயத்ரி அம்மையார் பற்றி சொல்லணும்னா, அந்த அம்மா மாதிரி ஒரு சோம்பேறியான மனைவி இருந்துச்சு உலகத்திலே யாருமே இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் போவாங்க. அதுக்காக சினிமாவுக்கு போக மாட்டீங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோங்க. அங்கேருந்து ஒரு வீடியோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க, நீங்கள் மட்டும்தான் உழைக்காமல் உட்காந்துட்டு
இலவச வருமானம் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கள் ஆதிக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அது பின்னாடிக்கு ஒரு லேடி முறைச்சி பாட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு வீடியோ எடுக்குது? இவங்களுக்கு என்ன வேலைன்னா இது கண்டென்ட்டே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் வீடியோ எடுக்கிறது, ஒரு கடைக்கு போனால் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே சமையல் கட்டு காட்டி வீடியோ எடுக்கிறது. நம்ம இளவரச சுவாமிக்கு சௌரியமலை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அவங்க குருசாமிகிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள். அதை மாலை ஓட்டு 4 நாள் அந்த மருந்தை பற்றியே தான் பேசுகிறாரு. அப்புறம் வாத்துக்கறி பற்றி பேசுகிறாரு. அப்புறம் அந்த அம்மையார் ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்து வீடியோ எடுத்தங்க, நாங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதாவது உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க, சினிமா தேட்டருக்கோ இல்லை பீச்சுக்கோ இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன புதுசாக சொல்லிகிட்டு இருக்குது. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எதுக்கு வலைதளத்தில் இவங்க பேசுகிறாங்க? ஏதாவது சப்ஸ்கிரைபர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? சப்ஸ்கிரைபர் தான் டாக்டராக இருக்க போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு கண்டென்ட் வேணும் இல்லைங்க, ஏதோ ஒரு கண்டென்ட் வேணுங்க. மொத்தத்தில் இவங்க கணவர் எந்த இடத்துலையும் முளைக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க. நாலேஜ் இல்லாத பர்சன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இளவரச சுவாமி நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. கூகுள் பேலையும் கூடி ஒரு 3 டைம் அனுப்பிச்சுன்னா பிளாக் ஆகுன்னு அந்த நாலேஜும் கூட இல்லை. அதான் உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் தான் அனுப்புகிறீங்களாங்கிறது ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்போவோ கொண்டு வந்திருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? இவருக்கு வெளி உலகங்கிறது என்ன தெரியுது? பணம் அதிகமாக சம்பாதிச்சா பார்த்தாதுங்க, கொஞ்சம் நாலேஜ் வேணும். மொத்தத்தில் நம்ம இளவரச சுவாமி அந்த மாலை ஓட்டது எதுக்குன்னா, பேருக்கு தான் மாலை ஓட்டுக்கிற அந்த கோயிலை பற்றியோ அந்த வரலாறு பற்றியோ, சாமி எப்போ மலைக்கு போகிறாங்க இப்படியெல்லாம் விரதம் இருக்கோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோலும் சொல்லியிருக்க மாட்டார். நான் வந்துங்க ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஐயப்பன் கோயிலில் பஜனை 2.5 மணி நேரம் எடுக்கிறேங்க, 1 மணி நேரம் லைவ் வீடியோ போடுறேங்க. நான் இப்போ மாலை போடல. இதை வியூஸ் போனாலும் சரி, அது வியூஸ் போகிறத 100, 50, 60ன்னு வச்சுக்கோங்க. அது வியூஸ் போனாலும் சரி போகாட்டும் சரிங்க. அது நம்மளுது எப்போவுமே ஆன்மீகம்தான், 80% ஆன்மீகம்தான். அதை விட்டு போட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறோங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் பூரி செய்கிறோங்க, எங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்கிறோங்க, இதுதான் ஆன்மீகம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் எதுக்கு போய் யூஸ் பண்ணுறாங்கன்னா பப்ளிசிட்டி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன்ட்டு அது வலைதளத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னா இந்த அம்மாவில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பொதுவாக இளவரச சுவாமி வந்து மாலை போட்டு 4 நாள் ஆச்சு. ஆனால் அவங்க அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இது வாங்கலை. ஏன் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்களா? ஏதோ டைமில் போய் வாங்கியிருக்கலாமே. மொத்தத்தில் இவர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் வந்து மருந்து கொடுக்குறோங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த குடிகாரும் இருக்கக்கூடாது அப்படிம்பார். ஆனால் அந்த மருந்து குடித்ததுக்கப்புறமே நம்ம இளவரச சாமி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இளவரச சாமியோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. டிசம்பரில் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய்ட்டு ஆகணும். அது எந்த சாமியும் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த கோர்ட்டு முழு விவரம், தண்டனை தப்பு செஞ்சால் யாராக இருந்தால் அந்த தண்டனை கிடைக்கும். அது வந்து போக தான் தெரியும். மொத்தத்தில் இளவரச சாமிக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், போய் குருசாமிக்கிட்ட போய் கேளுங்க. மாலை ஓட்டு 4 நாள் ஆச்சு, விரத முறை என்ன ஏது அதை பற்றி போய் கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி பேசுங்க. அதை விட்டு போட்டு எப்பவும் போல் சமையல் கட்டக்குள்ளேயுமே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோங்க, அதை போகிறோங்க, இதை போகிறோங்க. இது வந்து வலைதளத்தில் வருஷம் பூரா சம்பாதிக்கிறீங்க. அந்த 23 நாள் மாலை ஓட்டுக்கிறீங்க. அந்த மாலையை பற்றி எதாவது இடத்துல பேசுகிறீங்க கேட்டால் அதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு கூகுள் பேயில் 3 டைம் மேலே அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கால் வரும். நீங்கள் கூகுள் பேயில் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு அக்கௌண்ட்டில் அனுப்புனீங்கனாலுமே பெரிய அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கால் வரும். நான் நேற்றும் கூடி ஒரு 65,000 அனுப்புனேன். உடனே கன்ஃபர்மேஷன் கால் ஐசிசி பேங்க்லேருந்து வந்தது. நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது உடனே மெசேஜ் வந்துச்சு, தேங்க்யூ கன்ஃபர்மேஷன் வந்து தேங்க்யூ ரெஸ்பான்ஸுன்னு வந்துருச்சுங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணலின்னா டெம்பரவரி பிளாக் கண்டிப்பாக வரும். அது வந்து பேங்க்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இளவரச சுவாமிக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்குங்க. அதாவது யாராச்சும் நாலேஜ் உள்ள ஆளை வச்சு இங்கிலீஷில் பேச சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் அமௌண்ட் அனுப்புனேன், பிளாக் ஆகிடுச்சு, என்னோடய அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டு நல்லா கேட்கு. அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா எடுத்து விட்டுரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.